அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இன்றைக்கி சமைக்கலை. இன்றைக்கி நம்ம பூ கட்டுறது எப்படின்னு பார்ப்போம். ஜடை மாதிரி பூ கட்டுறது எப்படின்னு பார்ப்போம். நான் இதுக்கு ஜாதி பூ எடுத்திருக்கேன். இது எப்படி கட்டுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நம்ம நார்மலாக கட்டுற மாதிரி கொஞ்சம் உலகுறோம் நூலை விட்டுட்டு நான் அதுக்கு இந்த மாதிரி உள்ளன் பால் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை கட்டுறதை பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு எப்பவும் போல் ஒரு நாட் போட்டுக்குவோம். இப்போ நல்லா முடிச்சு போட்டாச்சு. இப்போ நம்ம ஜடப்பின்னல் மாதிரி இப்படி கட்டுவோம். நீ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு பூ எடுத்து வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த பூவோட இதை சேர்த்து இந்த காம்போட இதை சேர்த்து நம்ம கட்டணும். இந்த ஒரு பூவோட காம்பை சேர்த்து இப்போ நம்ம கட்டணும். முதல் இது கொஞ்சம் தடுமாறும், அடுத்தது உங்களுக்கு சரியாக வந்துடும். இப்போ அடுத்த பூ இந்த பக்கமாக வச்சுருக்கேன், இந்த காம்போட பகுதியில். இப்போ இந்த காம்பும் இப்போ வச்ச பூவும் இப்போ நம்ம வச்ச பூவோட காம்பும் முதல்ல உள்ள பூவும் சேர்த்து நம்ம கட்டணும். இப்போ அடுத்து இந்த பக்கம் அப்படி வச்சுக்கலாம். இந்த இப்போ வச்ச பூ முதல்ல வச்ச பூவும் காம்பும் முதல்ல உள்ள காம்பும் இப்போ வச்ச பூவும் சேர்த்து அப்படி கட்டணும். அடுத்து இந்த பக்கம் வச்சுக்கலாம். எந்த பக்கம் காம்பு இருக்கோ அந்த பக்கம் பூ வரணும். இப்போ முதல்ல வச்சதில் இந்த பக்கம் காம்பு இருக்குது, இந்த பக்கம் பூ வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இப்படி நம்ம நாட் போடணும். தெரியுதுங்களா? இப்போ இந்த பக்கம் மேலே காம்பு இருக்குது. இப்போ இந்த பக்கம் நம்ம பூவை வச்சுக்கலாம். இந்த பூக்கிட்ட காம்பு வரணும். இப்போ இந்த பூவும் இப்போ வச்ச பூவும் சேர்த்து காம்பு முதல்ல உள்ள காம்பும் சேர்த்து இப்படி நம்ம கட்டணும். இப்போ பாருங்கள், இது ஜடப்பின்னல் மாதிரி நெட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். இது பூ கம்மியாக வைக்கணும். அந்த நூல் நிறைய போயிட்டே இருக்கும். ஆனால் நல்ல டிசைனாக வரும் அந்த மாதிரி. இப்போ இந்த பக்கம் காம்பு இருக்குது, இந்த பக்கம் பூ வச்சுக்கணும். இப்போ முதல்ல உள்ள காம்பும் இப்போ உள்ள பூவும் சேர்த்து நம்ம கட்டணும். இன்னும் கொஞ்சம் கட்டலாம் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் கட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வரும். பின்பக்கம் அழகாக ஜடப்பின்ன மாதிரி இப்படி வரும். இன்னும் கொஞ்சம் பூவை கட்டிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி கட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பூவு ஒரு காம்பு அந்த மாதிரி நம்ம கட்டணும். 2 காம்பு ஒரு பூவெலாம் சேர்த்துறாதீங்க, பார்த்து கொஞ்சம் கவனமாக கட்டணும். ஏன்னா அது பூ காம்பு நீளமாக இருக்கிறதுனால இப்போ இந்த பக்கம் பூ இருந்துச்சுன்னா இந்த பக்கம் காம்பு வரணும். அடுத்த பூ வைக்கும்போது இந்த பக்கத்தில் காம்பு வரணும். இந்த முதல்ல உள்ள காம்பை தள்ளி விட்டுட்டு இப்போ வச்ச பூவோட காம்பும் முதல்ல கட்டின பூவும் சுற்றணும். அப்புறம் முதல்ல உள்ள காம்பும் இப்போ வச்சோட பூவும் இப்போ வச்ச பூவையும் சேர்த்து நம்ம எப்பவும் போல் ஒரு நாட் போட்டுக்க வேண்டியதான். இப்போ இந்த காம்புக்கு பக்கத்தில் இந்த பூ வைக்கணும். 2 சரிசமமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கட்டுறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ இந்த பூவும் அந்த காம்பும் சேர்த்து இப்படி இழுக்கணும். இழுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி அழகான ஜடப்பின்னல் மாதிரி அழகாக ஒரு நமக்கு பூ கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்டிகை நாட்களில் சுவாமிக்கு இப்போ செஞ்சு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு பெருசாக மாலை மாதிரி நல்லா இன்னும் ரவுண்டாக எடுத்து கட்டலாம். கட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த அளவுக்கு கட்டிட்டேன் பாருங்கள். பின்னாடி நல்ல ஜடை மாதிரி என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை மறுபடியும் இன்னொரு நாட் போட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு விதமாக பூ கட்டுறதை பார்க்கலாம். நான் இந்த மாதிரி ஸ்டூலில் இப்படி எடுத்து இதை முடிச்சு போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். ஆனால் இது நடுவில் எல்லாம் பாதியில் கட் பண்ண வராது. உங்களுக்கு சரமாக இருந்தால் தான் நம்ம வெட்டி வெட்டி வைக்கலாம். இப்போ இதை முடிச்சு போட்டாச்சு. இந்த மாதிரி முடிச்சு போட்டாச்சு. இப்போ இதை நம்ம கொஞ்சம் நீளமாக நூல் எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த நூல் இப்படி தொங்கணும். இப்போ பாருங்கள், இதில் நம்ம இப்போ 2 பூவாக வச்சு நம்ம இப்போ கட்டலாம் பாருங்கள்.
2 பூவோ 4 பூவோ இப்போ இந்த கட்டின இடத்துல நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த நூலை வந்து இந்த பக்கம் போட்டு இப்படி நம்ம இழுக்கணும். இப்போ பாருங்கள், நான் இப்படி ஒரு இது கட்டியிருக்கேன். இந்த நூலை வந்து நம்ம இப்படி வச்சுக்கணும். இப்போ நம்ம எத்தனை வேணாலும் இதை கட்டிக்கலாம். நான் இப்போ 3 பூ எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே இப்போ கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த தனியாக இருக்க நூலை எடுத்து இந்த பக்கம் போட்டு இந்த ரெட்டை நூலுக்கு பின்னாடியும் போட்டு இப்படி நம்ம வந்து எடுத்துட்டோம்னா அது அப்படி ஒரு நாட்டு விழுந்துடும். பாருங்கள், இப்போ மறுபடியும் 3 பூ எடுத்திருக்கேன். இந்த 2 லைனுக்கும் நடுவில் இந்த பூ கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த பின்னாடி இருக்க இந்த நூலை எடுத்து இந்த 2 லைன்லேயும் சேர்த்து நடுவில் ஒரு இந்த நூலை எடுத்து இப்படி கொடுத்தோம்னா இந்த மாதிரி நீளமாக வரும் உங்களுக்கு. அதுவே நாட்டு விழுந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் கொடுத்துட்டு இந்த நூலை எடுத்து இந்த பக்கம் போட்டு இந்த எண்ணில் எடுத்து இப்படி இழுக்கணும்னா இப்படி உங்களுக்கு பூ கிடைக்கும். பாருங்கள், இப்போ நான் கொஞ்சம் கட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி கனகாம்பரம், முல்லை, ஜாதிப்பூ அந்த இதெல்லாம் கட்டினோம்னா ரொம்ப நீளமாக நல்லாயிருக்கும். சம்பங்கி இதெல்லாம் கூட கட்டலாம். நான் கட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு கட்டிட்டேன். நீங்கள் எந்த சுவாமிக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு கட்டிக்கிட்டால் போதும் உங்களுக்கு. ரொம்ப பெரிய சிலைகளுக்கு போடுறதா இருந்தால் நல்லா நீளமாக கட்டிகிட்டே போகலாம். நான் வந்து சின்னமாக இப்போ பிள்ளையாருக்கு போடுறதுனால இப்படி அழகாக ரவுண்டாக இப்படி கட்டியிருக்கேன். இப்போ இதோட நம்ம வந்து இந்த நூலை வந்து கட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு நாட் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். அதை அப்படியே எடுத்தாச்சு. இந்த நூலை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான பூ பாருங்கள். மாலையாட்டம் பிள்ளையாருக்கெல்லாம் அப்படி ரவுண்டாக போடலாம். கிருஷ்ணருக்கெல்லாம் அப்படி ரவுண்டாக கொண்ட மேலே வைக்கலாம். அருமையாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட்டின பூ வந்து என்ன அழகாக சுவாமிக்கு இப்படி அழகாக பண்ணியிருக்கு பாருங்கள். பிள்ளையாருக்கு இப்படி வச்சாச்சு. இந்த பிள்ளையாருக்கு சின்னதாக கட்டி வச்சுருக்கேன். பாபாவுக்கு இப்படி போட்டாச்சு. இது வந்து இப்படி மேலே நிமித்தி வச்சா கீழே விழுகுது, அதனால் இப்படி வச்சுக்கேன். அதனால் இப்படி அப்படி வச்சுட்டேன். இது நம்மளோட சூப்பரான இந்த மாதிரி நீங்களும் கட்டிட்டு சுவாமிக்கு வச்சு அழகு பாருங்கள். அருமையாக இருக்குது பாருங்கள் நம்ம கட்டினது. இப்போ இந்த மாதிரி கட்டினது நான் அப்படியே மேலே வச்சுருக்கேன். இது வந்து படத்துலலாம் அழகாக மாலை மாதிரி போடலாம். இது சிலைக்கு போடுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் ரவுண்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சிலைக்கு போடுறதுக்கு இப்படி இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் கட்டி பாருங்கள். இந்த வரப்போகிற விநாயகர் சதுர்த்தி, கோகுலாஷ்டமி இதுக்கெல்லாம் இந்த மாதிரி கட்டி நீங்களும் சுவாமிக்கு போட்டு அழகு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.